நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில நம் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். நாம் பிழைத்து கொள்ள, நாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமைக்கும் பிழைத்து கொள்ள கர்த்தரை தேட வேண்டும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை காலங்கள் கடந்திருக்கலாம், நேரமாயிருக்கலாம், இரவு முழுதும் கண்ணீரும் வேதனையும் பலவிதமான வருத்தங்கள், நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருக்க மாட்டீங்க, பலவிதமான வேதனைகள், வெளியே சொல்ல முடியலையே, பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத மன அழுத்தங்கள், மனவேதனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு கூட பேசிட்டீங்கன்னா, கர்த்தரோடு கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் நீங்கள் கவலைப்படுவதற்கு நேரமே இருக்காது. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பிஸியுள்ள மேனாக மாற்றிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? காலங்கள் கடந்திருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லு, கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை இது இல்லையே அது இல்லை என்று, எனக்கு தாளந்துகள் இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, அது இல்லை என்று சொல்லி பயந்துடாதீங்க. எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை வழி நடத்த நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுமா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லுமா, வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றம் நமக்கில்லையே. சொல்லுங்க, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கின்றார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். சொல்லுங்க, உனக்குள் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம்,
பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கின்றார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கின்றார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம் சொல்லுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மனம் தளர்ந்து போயிருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? ஊசி போட்டாலும் மாறணும், ஊசி போடலனாலும் மாறணும். மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை ஏமாற்றலாம், உங்களை பயம்புறுத்தலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்தி சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். வேதம் சொல்லுது, தேசமே பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். வேதம் சொல்லு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் உங்களை மறந்து அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. உங்கள் நினைவாகவே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவரை போல உங்களை நேசிப்பதற்கு இந்த பூமியில் ஒருவரும் பிறந்து வரல. கூட இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் அவரை போல உங்களை மன்னிப்பதற்கு, உங்கள் மேலே ஒரு அளவில்லாத அன்பை வச்சிருப்பதற்கு இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உன்னை நேசிக்க யாரும் இல்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க யாரும் இல்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். பாசத்திலே இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர், இயேசு மாறாதவர், மாறாதவர். அன்பிலே
இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். இயேசு மாறாதவர், மாறாதவர். என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். சொல்லுவோமா? பரிசுத்தர், எல்லோரும் சேர்ந்து பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தரே. அப்படியே இரு கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர். ஆமென். வேதம் சொல்லுது, தேவன் எல்ஷடாய் தேவன், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர்னா நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நல்லவர்னா நம்மையும் நல்லவர்களாய் மாற்றுகிற தேவன். ஆமீன். அவர் உண்மையுள்ளவர்னா நம்மையும் உண்மையுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷன், கொஞ்சம் உண்மையா இருந்தாலே போதும், அவர் சொல்றாரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? வேதம் சொல்வது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிஸ்னஸ், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர போகிறாரு. இந்த சூழ்நிலை எப்படி மேலே வரப்போறோம் தெரியாம இருக்கலாம், ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருங்க. கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குதான். பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா.
உன்னை நேசிக்க யாரும் இல்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க யாரும் இல்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். பாசத்திலே இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். இயேசு மாறாதவர், மாறாதவர். இயேசு மாறாதவர், மாறாதவர். இயேசு மாறாதவர், மாறாதவர். Thank you, Lord. நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். கரம் நீட்டி சிரம் வைத்து
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கும் ஊடகத்தில் பார்க்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், த கேரக்டர் ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய சில பண்புகள், தேவ ஜனத்திற்கு இருக்க வேண்டிய பண்புகள். ஆண்டவர் நம்ம யாராக அழைத்தார், நாம் யாராக இருக்கிறோம். த கேரக்டர் ஆஃப் காட்ஸ் பீப்புள். கேரக்டர் என்பது இயற்கையாக வருவதல்ல. ஆண்டவர் சொன்னார், வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய கேரக்டர் முக்கிய காரணமே வேர்கள் தான். நாம் சொல்வது அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வேர்கள் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும், கனிகள் சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் வேர் பரிசுத்தமாக இல்லை, எனவே கிளைகள் பரிசுத்தமாக இல்லை. வேர் பரிசுத்தமாக இருந்து அது கிறிஸ்துவை சார்ந்திருக்குமேயானால், அது சாரமாக இருக்குமேயானால் அது கனிகள் இருக்கும். இந்த கேரக்டர் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இட் கம்ஸ் ஃப்ரம் த ரூட் அப்படின்னு போட்டிருக்குது டிரான்ஸ்லேஷனில். கேரக்டர் என்ற அதற்கு இட்ஸ் கம் ஃப்ரம் ரூட். நம்முடைய அதாவது அடிமட்டத்திலிருந்து புறப்படுவது. நான் சொல்லும்போது உங்களுக்கு தவறான ஒரு புரிதல் இருக்கும். இப்படி வாழ்ந்து இப்படி வாழ முடியுமா? அதுதான் கிறிஸ்து செய்கிற மாபெரும் அற்புதம். அதாவது பாவியாக இருந்தோம், இன்றைக்கி பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அசுத்தத்தில் வாழ்ந்தோம், இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அப்படி வந்தும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மாறாவிட்டால் அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஹூ இஸ் எ சைல்ட் ஆஃப் காட்? முதல் குறிப்பு, ஒரு இஸ் எ கமிட்டட் மேன். தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன். வார்த்தையில், செய்கையில், சிந்தையில், பேச்சில், நடத்தையில், தன்னுடைய பொருளாதாரத்தில். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன் இஸ் தாட்ஸ், சிந்தையிலே. அடுத்து இன் இஸ் லைக்னஸ், சாயலில் கூட. அதுக்காக அவரை மாதிரி, அதாவது பேசும்போதே தெரியும். அவர் சொன்னார்களே, இவன் அவரோடு இருந்தவன் அல்லவா. யோவானும் பேதுருவும் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தோண்டு அறிந்து கொண்டார்கள். தட் வில் ஷோ த லைக்னஸ். அந்த பேச்சு காட்டிடும். முதல்ல சொன்னேன் த தாட்ஸ், இரண்டாவது த லைக்னஸ், மூன்றாவது வே வி ஸ்பீக், எப்படி பேசுகிறோம். நிறைய பேர் பேசுகிறாங்க, சகிக்கவே முடியல. ஊழியர்கள் கூட என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் புரியாமலேயே. யுவர் ஸ்பீச் வில் ரிவீல் யுவர் கேரக்டர். உங்களுடைய பேச்சு கூட உங்களுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும். சில பேர் சொல்கிறாங்க, சும்மா பேசினேன், இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா? இல்லை, அந்த பேச்சு தான் யோவானையும் பேதுருவையும் யார் என்று வெளிப்படுத்தினது. நான்காவது குறிப்பு சொல்ல போகிறேன். அடுத்த குறிப்பு, நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை உன்னை வைத்து எடை போடலாம். த பிளேஸ் வேர் யூ ஆர், த பிளேஸ் வேர் யூ மோஸ்ட்லி அசோசியேட்டட். புரிந்து நினைக்கிறேன். தவறான இடங்கள், தவறான உறவுகள், தவறான நண்பர்கள். இதுதான் முதலாம் சங்கீதம். பாவிகள் இருக்கும் இடத்தில், துன்மார்க்கு உட்காரும் இடத்தில், பரியாசக்காரரோடு, இட் வில் ஷோ யுவர் கேரக்டர். யாரோடு உட்காருகிறாய், யாரோடு பேசுகிறாய், நண்பர்கள் யார். அடுத்து நீ பாடுகிற பாடல், தட் ஆல்சோ வில் ப்ரூவ் ஹூ யூ ஆர். அந்த டெலிஃபோனில் இன்றைக்கி மொபைலில் இந்த ரிங்டோன், சினிமா பாட்டு, சினிமா டைலாக், அரசியல்வாதி பேச்சு, நோ, தட் ஆல்சோ வில் எக்கோ யுவர் கேரக்டர். தமிழ் சொல்லுகிறேன், அது கூட உன் சுபாவங்களை எதிரொலிக்கும். அந்த பாட்டு என்ன பாட்டு? நீ நிறைய ஊழியக்காரர், நிறைய விசுவாசிங்க பாட்டு வச்சுருக்கிறாங்க, எல்லாமே சினிமா பாட்டு தான். கேட்டால் கம்பெனிக்காரன் போட்டான், இல்லை, சினிமா டைலாக், அரசியல்வாதி பேச்சு, நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஈவன் தட் வில் எக்கோ யுவர் கேரக்டர். உன் வாழ்வை அது எதிரொலிக்கும். அடுத்த குறிப்பு, த வே யூ ட்ரெஸ், அது கூட இட் வில் ரிவீல் யுவர் கேரக்டர். த வே யூ ட்ரெஸ், எப்படி உடுத்துகிறாய். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறார், வெளியே பார்க்குற. இல்லை, உன் உடை அலங்காரம் கூட உன் உண்மை கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தும். வாலிப சகோதரி, வாலிப சகோதரா,
உன்னுடைய உடை அலங்காரம் கூட உன்னுடைய உள்ளான கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தும். ஈவன் யுவர் ட்ரெஸ் வில் ஷோ யுவர் கேரக்டர். சகோதரிகளே, கவனமாக இருங்கள். இது நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இதை உண்மை. யுவர் ட்ரெஸ் வில் ஷோ யுவர் கேரக்டர். அடுத்தபடியாக த ரிக்ரியேஷன், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, தட் ஆல்சோ வில் ரிவீல் யுவர் எதில் உங்களுடைய ரிக்ரியேஷன்? டிவி, கிரிக்கெட், ஏதோ ஒன்று. எல்லாம் சொல்லுவாங்க பொழுதுபோக்கு வேணாவா? ஒரு பக்தர் இப்படி சொன்னார், கிறிஸ்டியன் ஹஸ் நோ என்டர்டெயின்மெண்ட். ஆண்டவர் தான் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட். வேதம் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட். ஜெபம் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட். ஆலயம் என் என்டர்டெயின்மெண்ட். ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் மேன் there is no need entertainment. ஒரு கிறிஸ்தவனுக்கு பொழுதுபோக்கே இல்லை. அது யாருக்கு பொழுதுபோக்கு? பொழுது போகாதவனுக்கு. பட் a Christian has no entertainment. அடுத்தபடியாக அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை. அவன் தான் that reveals your character. தெரியும், நான் எனக்கு என்னுடையது, எனக்கு தான் முந்தி, நான் சாப்பிட்றதா நீ சாப்பிட்ணும். சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை. சின்ன பிள்ளைங்களும் சொல்லும். இன்றைக்கி ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், ஒரு பையன் கேட்டேன், வீட்டுக்கு இருந்தால் சோறு போடுவியாடான்னு. போடுவேண்ணா. எவ்வளோ போட? கொஞ்சம் போடுவேண்ணா. கொஞ்சம் போட்டு எனக்கு போதாது என்ன? அப்போ எனக்கு நான் என்ன போடுவேன்னு கேட்டான். அது சிறு பிள்ளைத்தனமான பதில். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு செல்ஃபிஷ் லைஃப். மூன்றாவதாக மன்னிக்கும் சுபாவம் ரொம்ப பேர்கிட்ட இல்லை. மறந்தோம், மன்னித்து விட்டோம், ஆனால் மறந்து போகலை. ஸ்டில் இட் இஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே அது எதிரொலித்து கொண்டே இருக்குது. இதுதான் அவன் சொன்னேன், கமிட்டட். இதற்கு இத்தனை விளக்கங்கள். வசன ஆதாரம் கொலேசியர் 3:22-23, அப்போஸ்தலர் 11:26, 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 4:16. திரும்ப சொல்லுகிறேன், கொலேசியர் 3:22-23. படிக்க நேரம் இல்லாதனாலே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26, 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 4:16. This shows your commitment. அடுத்து, who is a Christian? A man of consistent. உறுதி உள்ளவன், ஸ்திரத்தன்மை உள்ளவன், எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவன். ஜனங்களினை காலத்துக்கு ஏற்றபடி, இடத்துக்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஏற்றபடி. நிறைய பேர் பார்க்குறேன் இந்த திருமணங்களில். ஆலயத்தில் ஒரு மாதிரி வராங்க, திருமணத்துக்கு வேறு மாதிரி வராங்க. அது அப்படி தான் வரணும்னு சொல்லவே சொன்னாலும் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. புரியுது அவங்களுக்கு? அப்போ ஆண்டோரை ஏமாத்துறோம், ஊழியனை ஏமாத்துறோம். அன்றைக்கு இருக்க அலங்காரமே வேறு. முற்றும் துறந்த மொழிகள் போல வரும் ஆலயத்திற்கு. அன்னைக்கு பார்த்தா வித்தியாசமான தோற்றம். உலகத்தால் நமக்கு அடையாளமே தெரியல. அது உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை சொல்லும். இஸ் இட் ரைட்? கன்சிஸ்டன்ட், நிலைவரமான ஒரு ஆவி, உறுதியான வாழ்க்கை. எந்த நிலையிலும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். கன்சிஸ்டன்ட் லைஃப். மூன்றாவது, ட்ரூ. எதிலும் உண்மை, எங்கும் உண்மை. பணத்திலே உண்மை, பேச்சிலே உண்மை, என் வார்த்தையிலே உண்மை. நிறைய பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறதே இல்லை. விசுவாசம் கொடுக்கறதில்ல, ஊழியக்காரன் கொடுக்கறதில்ல. ஆனால் பிரபலமாக இருக்கிறாங்க. கேட்டால் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருந்தாலும் ஒன்று தான், எங்கிட்ட இருந்தாலும் ஒன்று தானே. இன்னொரு கூட்டத்தார், இது அவருக்கு என்ன ஆக போகுது? வார்த்தையிலே உண்மை உள்ளவன் தான் கிறிஸ்தவன். 4வது குறிப்பு, எ லிவிங் கேரக்டர். அவன் நடமாடும், இஸ் அ லிவிங், நடமாடும் ஒரு மனிதன். இஸ் அ மொபைல், நடமாடும் ஒரு ஆலயம். இஸ் அ லிவிங் டெஸ்டிமனி. திரும்ப சொல்லுகிறேன், ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? கமிட்டட். 2வது கன்சிஸ்டன்ட். 3வது ட்ரூ. 4வது இன்றைய வாழ்க்கை நடைமுறை கேரக்டர். அடுத்து ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? திரும்ப சொல்லுகிறேன், பிரிக்கப்பட்டவன், செப்பரேட்டட். இப்படி சொன்னால் புரியும். டு லீவ், பிரிந்து வாழ்கிறவன். நானாக இருப்பேன், லீவ். அடுத்து க்ளீவ், இயேசுவை பற்றி கொண்டவன். வார்த்தையை, அவருடைய சித்தத்தை,
அவருடைய நோக்கத்தை, விருப்பங்களை பற்றி கொண்டவன். மூன்றாவது, உலகத்திற்கு நான் துண்டிக்கப்பட்டவன். கட் ஆஃப். உலக வாழ்க்கைக்கு நான் துண்டிக்கப்பட்டவன். நான்காவது, தேவனுடைய கரத்தினாலே நான் ஐ எம் என்கிரேவ்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நான் உள்ளங்கையிலே தேவனால் வரைந்து வைக்கப்பட்டவன். எவன் கத்த சொன்னார், நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். கவனிங்க, அடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். Who is a Christian? A mind to know God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதில் ஆசை உள்ளவன். தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவன். A mind to know God. ரெண்டாவது, a will to show. தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவன். மூன்றாவது, தேவனுடைய பாதையில் நடக்கிறவன். The way he goes. He goes in God's way. சித்தம் செய்வேன், காட்டும் பாதையில் நடப்பேன். He will go. The way is God's way. அவருடைய வழி தேவனுடைய வழிகள். இன்றைக்கு நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும் உண்டு, முடிவோ மரண வழி. இந்த காலத்தில் விசுவாசிக்கிட்ட பேசி முன்னுக்கு வர முடியல. நம்ம ஒன்று சொன்னால் அவர் வேற ஒன்று சொல்கிறார். எஸ்பெஷலி வாலிப பசங்க முன்னுக்கே வர முடியல. நாம் ஒன்று சொன்னால் அவன் கவுண்டர் கமெண்ட்ஸ் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டன்றான். கேட்டான், who is a Christian? He knows the way where he goes. சின்ன கேள்வி, விசுவாசியே நீ போகும் பாதை உனக்கு தெரியுமா? இஸ் இட் ரைட் வே ஆர் ராங் வே? அது சரியான பாதை தானா இல்லை தவறான பாதையா? இஸ் தட் கோஸ் லீட்ஸ் டு ஹெவன்? இந்த பாதை நித்தியத்துக்கு நடத்துமா இல்லை அநித்தியத்துக்கு நடத்துமா? சற்றுக்கு வாலிப தம்பி, உனக்கு தான் அந்த செய்தி. டு யூ நோ த வே தட் யுவர் கோஸ்? ஒரு கிறிஸ்துவன் யார் சொன்னால், he knows the way where he is going. தான் போகும் பாதை அறிவான். இரண்டாவது, he draws everything. தனக்கென்று ஒரு கோட்டை அவன் கோடிட்டு கொள்ளுவான். he draws a line. இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு நான் போக மாட்டேன், மிஞ்சி வா, இதற்கு மிஞ்சி வராதே. அதுக்கு பல அந்த வசனத்தை பல காரணங்களுக்கு சொல்லுகிறோம், அது உண்மை அல்ல. he draws a line for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு கோடு உண்டு. சாப்பிட்றதுக்கு கூட there's a line. என்டர்டெயின்மெண்ட் there's a line. உறவுகள் there's a line. புரியுங்களா அவனுக்கு? விட்டடிக்கிறது அதுக்கு ஒரு லைன் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் we are beyond the line. Who is a Christian? is the one who draws a line. தனக்கென்று ஒரு வரையறை, தனக்கென்று ஒரு கோடு. அப்படி சொல்ல விரும்புகிறேன், who is a Christian? is the man who is looking for the opportunity to present God. சமயம் தேவனுக்காக சமயத்தை தேடுகிறவன். நல்லா புரியும். வார்த்தை சொல்லுவதற்கு, ஜெபிப்பதற்கு சமயம் தேடுகிறவன். நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க சான்ஸே இல்லைனோ, எவ்வளோ சான்ஸ் இருக்குது, ஜெபிக்கலாம். பக்கத்தில் இந்தியா, அதாவது உலகத்திலேயே சுவிசேஷம் சொல்வதற்கு ஏற்ற இடம் இந்தியா தான். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன், 40க்கும் மேற்பட்ட தேசங்கள். உலகத்திலேயே சுவிசேஷம் சொல்வதற்கு சிறந்த இடம் இந்தியா. ஏனென்றால் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், முன்னால் 10 பேர். வெளிநாடுகள் அப்படி இல்லை. அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒருத்தரை பார்க்கலாம், இன்னொரு கிலோமீட்டருக்கு ஒருத்தர் பார்க்கலாம். எங்கே பார்க்கலான்னா மாலில் தான் பார்க்கலாம். ஜனங்களை வீதிகளை பார்க்கவே முடியாது. வங்கியில் கூட கூட்டம் இல்லை. அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை வெளிநாடுகளில். ஆனால் நமக்கு தேவ தந்த வாய்ப்பு, நம்மை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். இட் டேக்ஸ் எவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் காட் ஹஸ் கிவன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பேசுகிறானே, அவன்தான் கிறிஸ்தவன். அடுத்தபடி சொல்ல விரும்புகிறது, அவனுக்கு எப்பவுமே நன்மை செய்ய கைகளை திறந்திருக்கிறவன். ஆல்வேஸ் ஓப்பன் ஹேண்ட். நான் சொல்லுவது வள்ளலார்னு சொல்லலை, உனக்கு நேரிடுகிறதை நீ செய். சின்னதோ பெருசோ, உனக்கு என்ன நேருமோ அதை செய். உன் கைகளில் ஊழியம் செய்ய முடியுமா, டூ இட். தர முடியுமா, தாங்க. இதான் ஒரு ஆட் லேபர். நிறைய பேரை பார்க்குறேன், இது எல்லாரும் சொல்ல போகிறேன். உலக மனுஷன் குறைஞ்ச கூலி வாங்குகிறான், சபைக்கு ஒரு விசுவாசம் அதிகமான கூலி வாங்குறார். கவனிக்கணும். எனக்கு வருத்தமே இல்லை, விசுவாசியே. உலக மனுஷன் அந்த வேலைக்கு குறைஞ்ச காசு வாங்குறாரு. ஆனால் சபைக்கு வர மனுஷன் 2 பங்காக வாங்குறார். மனசாட்சியே இல்லை. இவருக்கு திருவந்து கொடுக்குற பாஸ்டர் நான்,
இது யாரையும் குற்றப்படுத்தலை, இதான் உண்மை. எல்லா பாஸ்டரும் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை, அவிசுவாசியை கூப்பிட்டு அவர் கோபம் வருது. நான் சபையில் இருக்கும்போது எப்படி இன்னொரு ஆளை கூப்பிடலாம்? இவர் ரெட்டிப்பான காசு வாங்குறார், வேலையும் நீட்டிக்கொண்டே போகிறார், உலக மனுஷன் பயந்து செய்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, பி கிளியர் கான்ஷியஸ். மனசாட்சியிலே சுத்தம், தொழிலில் சுத்தம், வாயின் வார்த்தையில் சுத்தம். நீங்கள் நிறைய பேருக்கு தொழிலில் சுத்தமே இல்லை. நிறைய பேரை பார்த்துட்டேன். கிறிஸ்தவ நம்பி வீடு கட்டினா வீடு பால் இன்னும் போகுது. ஒரு ஐயா சொன்னார் கிட்ட, ஒரு ஊழியர் இன்னொரு விசுவாசிகிட்ட கொடுத்துருக்கிறாரு, 25 லட்சம் ரூபாய் ஏமாற்றிட்டார் அந்த விசுவாசி. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப ஏழை, கடன் வாங்கி கொடுத்த சபைக்கு வராரு, அதுக்காக சபையில் இருக்கிறாரே சகோதரர் சொல்லி கொடுத்தேன், பாதியில் விட்டு போயிட்டார். எல்லா பணத்தையும் வாங்கிட்டாரு, பாதியில் விட்டு போயிட்டார். இன்னும் எங்கிட்ட பணம் கேட்குறாரு. ஒரு இந்து மனுஷன் வந்து ஒரு 2 லட்சத்தில் அந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. யோசித்து பாருங்கள். பி கான்ஷியஸ் இன் யுவர் வேஸ், இன் யுவர் தாட்ஸ், இன் யுவர் டீலிங்ஸ். இது எனக்கும் பொருந்தும். அடுத்து, ஒரு கிறிஸ்தவன் யார்? he love the truth. சத்தியத்தை நேசிப்பான், சத்தியத்தை சொல்லுகிற நேசிப்பான். சத்தியத்தை நேசிப்பான். he love the truth and he love the preacher who preach the truth. சத்தியத்தை நேசிப்பான், சத்தியத்தை பேச நேசிப்பான். இன்னைக்கு எல்லாம் யார் நேசிக்கிறாங்க தெரியுமா? கதை சொல்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த ஷோ காட்டுறவங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த சினிமா நடிக்கிற போல் நடிக்கிறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க. நோ, a real Christian loves the truth and he loves the preacher who preach the truth. சத்தியத்தை நேசிப்பான், சத்தியத்தை போதிக்கிற ஊழியை நேசிப்பான். அடுத்தபடி, he will deny whichever not necessary. தேவனுக்கு எது பிரியமில்லையோ அதையெல்லாம் அவன் வெறுப்பான். he will deny those where God denies. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை வெளியரங்கமாய் வெறுப்பான். நிறைய பேருக்கு தேவனுக்கு வெறுப்பு, ஆனால் எனக்கு வெறுப்பு. எனக்கு விருப்பம், தேவனுக்கு வெறுப்பு. இன்றைக்கி 100க்கு பாதி பேருக்கு சீரியல் ரொம்ப விருப்பம், ஆனால் தேவனுக்கு வெறுப்பு. என்னுடைய ஊடகத்தில் சொல்லியிருப்பேன், குடியை கெடுக்கும், இன்றைய சீரியல் குடும்பத்தை கெடுக்கும். அதில் வெற்றி பெற்று விட்டால் இவர் சூப்பர் பிலீவர். நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் ஆர்டினரி பிலீவரா சூப்பர் பிலீவரான்னு. இஃப் ஆர் விக்டோரியஸ், அதில் வெற்றி பெற்று விட்டால் நீ நிச்சயமாகவே இவர் சூப்பர் பிலீவர், ரியல் பிலீவர், இல்லாவிட்டா ரியல் பிலீவர். அடுத்தபடி, அவன் காதுகள் என்றைக்குமே தேவ சத்தத்துக்கு திறந்திருக்கும். He always sharpen his ears to the voice of God. வின்சென்ட் சர்ச்சில் என்கிற மாபெரும் தேவ மனிதர், இங்கிலாந்தில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அவர்தான் கேப்டன். ஜெர்மானியர்கள் அவரை கொன்று போடும்படி அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்று அவர்தான் இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் முன்னே நடத்துகிறார்கள் ஜெர்மன் மக்கள். ஆனால் அதற்கு முன்னதாக அவரை வீழ்த்தும்படி பல கோணங்களை முயற்சி பண்ணினார்கள், முடியவில்லை. அவர் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்றெல்லாம் ஒரு தனி மனிதன். கடைசி அவர் தீர்மானித்தார்கள், அவர் நடமாடும் இடம், அவர் தங்கும் இடம் எல்லாவற்றையும் கண்காணித்து அவர் அந்த கேம்பில் தங்கியிருக்கிறார். ஸ்டேயிங் இந்த கேம்ப், இந்த மிலிட்ரி கேம்ப். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இங்கிலாந்து மக்களோடு கூட அதிகாலையிலே வாக்கிங் போவார். ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போவார். இங்கிலாந்து குளிர் பிரதேசம், அதிகமான குளிர். அக்டோபருக்கு ஆரம்பிக்கும், பிப்ரவரிக்கும் இருக்கும். வெயில் அடிக்கான குளிர் இருக்கும். தினந்தோறும் அவர் வாக்கிங் போவார். ஒரு நாள் காலை வேளையில் அவருக்கு சத்தம் கேட்டது, கெட் அவுட் ஃப்ரம் யர் டென்ட், உன் கூடத்தை விட்டு வெளியே போ. இருட்டு நேரம், ஒரே குளிர், ஒன்றுமே புரியல. திரும்ப சத்தம், கெட் அவுட் ஃப்ரம் யுவர் டென்ட், கூடாரத்தை விட்டு வெளியே போ. ஒன்றுமே புரியல அவருக்கு. சரி, ஏதோ ஒரு உணர்வு சொல்லுகிறது. வெளியே வந்தார். வெளியே வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த குளிரில் நடந்து போகிறாரு. அவருடைய கூடாரத்தின் மேலே ஜெர்மானியர்கள் குண்டு வீசுகிறார்கள். கூடாரம் எரிந்து யாருமே இல்லை கூடாரத்துக்குள்ளே, தரைமட்டமானது. அங்கிருந்து அவங்க பார்க்குறாங்க, இந்த வின்சென்ட் சர்ச்சில் உயிரோடு இருக்கிறார். ஒரே குழப்பம், என்ன இவர் சர்ச்சில் உயிரோடு இருக்கிறாருன்னு. அடுத்த நாள் அந்த நாட்டில் அந்த வானொலி, லண்டன் BBC வானொலியில் அவரை பேட்டி எடுக்கிறார்கள் நிருபர்கள்.
சர்ச்சிலை பார்த்து, ஐயா ஜெர்மானிகள் உங்கள் மேல் குண்டுகளை போடுவாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்போ தினந்தோறும் 6 மணிக்கு தான் போவீங்க, ஏன் அன்னைக்கு காலை இருட்டோடு போனீங்க குளிரில்? அவர் ஒன்று சொன்னார் இன் இங்கிலீஷ், ஐ ஆல்வேஸ் ஷார்பன் மை இயர்ஸ் டு வாய்ஸ் ஆஃப் மை காட். என் ஆணுடைய சத்தத்துக்கு என் செவிகள் எப்போதும் கூர்மையாக இருக்கிறது. வெளியே போன்னு சொன்னார், நான் வெளியே போனேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஜெர்மனிகளுக்குள்ளே ஒரு கலக்கம், நமக்குள்ளே யாரோ ஒரு ஒற்றன் அவருக்கு தகவலை அறிவித்திருக்கிறார். அப்படி யாரும் அறிவிக்கவே இல்லை. அவங்க கேட்டாங்க, அந்த பிபிசி நிருபர்கள், உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னாங்களா? இல்லை உங்களுடைய இராணுவ வீரர்கள் உங்களுக்கு ஏதாவது உளவு சொன்னாங்களா? இல்லை. அப்போ எப்படி நீங்கள் அன்னைக்கு மனுக்கு மட்டும் அதிகாலையில் புறப்பட்டு போனீங்க? நார்மல் ஷெட்யூல் உங்களுக்கு இல்லை. நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும். நார்மல் ஷெட்யூலுக்கு அவருக்கு அதுதான். அதுக்கு முன்னால் ஏன் நீங்கள் போனீங்க? என் தேவனின் சத்தத்துக்கு என் செவிகள் திறந்திருக்கிறது, கூர்மையாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் லண்டன் ஈத்துருட்டு வெளியே வரும்போது, அவர் தான் இங்கிலாந்து முதல் பிரதமர். லண்டன் அந்த ஆகாயமானது வெளியே வரும்போது வானலாவிய அவருடைய சிலையை பார்க்கலாம். அது கணந்தான் நீங்கள் வெளியே வரணும். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகள் கூர்மையாக இருந்தால் எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ பெரிய புகழ். He was the first Prime Minister of England. நான் சொல்ல விரும்புகிற காரியம், who is a Christian, his ears always opens to God. ரெண்டாவது, ஒரு கிறிஸ்தவன் யார்? தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவன். நீ ஆல்வேஸ் பேஸ் இஸ் ஓ, என்ன சொன்னானோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவன். நீங்கள் நிறைய பேர் வேலை கொடுத்தா, திருமணமானா, குழந்தை பிறந்தா, வியாதி குணமானா, அடுத்த நிமிஷமே காற்றுல மறந்துடுது. ஞானஸ்தானத்தில் எத்தனை பேர் கேள்வி கேட்குறோம், ஒழுங்காக வருவியா, ஜெபம் பண்ணுவியா, வேதம் வாசிப்பியா? சில பேர் அன்னைக்கு தான் பார்த்தேன், இன்றைக்கி வரைக்கும் அவனை பார்க்கல. பெற்றோரின் கட்டாயம், கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. மனைவியின் கட்டாயம், என் கணவர் வந்துடுவார், குடும்பமாக வந்துடுவோம். அன்னைக்கு தான் அந்த ஆளை பார்த்தேன், இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. அது என் தவறு கூட. ஒரு உண்மை கிறிஸ்தவன் யார்? இஸ் லாயல் இன் இஸ் ஓ. எதை தேவனுக்கு சொன்னானோ எப்தாவை போல உண்மை உள்ளவன். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கையின் பாதை அறிந்திருக்கிறவன். He knows the way where he goes. அது மட்டுமல்ல, he walks the way where the Savior walked. ரட்சகர் நடந்த பாதையிலே தானும் நடப்பான். இயேசு சென்ற பாதை ஒடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்வெல்லாம் ஒழுக்கம். நன்றா கவனியுங்கள், இயேசு சென்ற பாதை ஒடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்வெல்லாம் ஒழுக்கம். ஒடுக்கம்தான். அந்த ஒடுக்கத்தில் ஒழுக்கம் இருக்க நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நிறைய பேரை கேட்குறேன், ஏன் தப்பு பண்ணுறேன்? சூழ்நிலை என்ன தப்பு பண்ண வச்சிருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல. ஒரு சொல்லுகிறார் இடத்துல, ஒரு மனைவி இருக்கிறார்கள், இன்னொரு மனைவி திருமணம் பண்ணியிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டேன். என் சூழ்நிலை அப்படி எனக்கு பண்ணிடுச்சு. அது இன்னொன்று கூட சொன்னார், என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்களே தான் பண்ணியிருப்பீங்கன்னாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்களே தான் பண்ணியிருப்பீங்க. ஊழிய சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அர்த்தமில்லாத ஊழியம், அர்த்தமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவஜனத்தினுடைய பண்புகள் என்ன? நம்பர் 1, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். Who is a Christian? The character of godly people. தேவஜனத்தினுடைய முதல் தகுதி என்ன? சீஷன். இங்கே 3 வார்த்தை சொல்லுகிறேன். சீஷன் என்று ஒருவன் இருப்பானால், கவனிங்க திரையில், அவனுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு பள்ளி இருக்கும். சொல்லுகிறேன், if you are a disciple, there will be a master, there will be an institution. தமிழில் சொல்லுகிறேன், சீஷர் என்றால் ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு பள்ளி இருக்கும். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் சீஷனாக இருக்கிறீங்களா? கிறிஸ்தவனாக இருக்கிறது வேறு, டிசைப்பிளாக சீஷனாக இருக்கிறது வேறு. திருமறை சொல்லுகிறது, அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். இன்றைக்கி அப்பம் யார் பிற்கிறா? நேற்று வரைக்கும் டிவி பார்த்து, இரவெல்லாம் சீரியல் பார்த்து இன்னைக்கு காலை அப்பம் பிற்கிறார்கள். சம்மந்தமே இல்லை. அந்த முதல் வாரம்தான்
இது குறித்து வேடிக்கையாக சொன்னார். அது ஏற்புடையதல்ல. 3 வாரம் சபைக்கு வர 4வது சபைக்கு வந்தீங்கன்னா அப்பம் போட மாட்டேன், நெருப்பு தான் போடுவேன்னாரு. அது ஏற்புடையதா இல்லைன்னு தெரியல எனக்கு. அப்பம் யார் தான் எடுக்கணும்? சிஷ்யனாக இருக்கிறவன் தான் அப்பம் பிடிக்கணும். நல்லா கவனிக்கணும். சும்மா கிறிஸ்தவனாக இருந்து அப்பம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு வேலை செய்யும் தெரியுமா? சிஷ்யனாக இருக்கிறவனுக்கு தான் வேலை செய்யும். சொன்னேன், கமிட்டட், கன்சிஸ்டன்ட், அதாவது கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்டு. இப்போ நான் சொன்ன அத்தனை கேரக்டர் இருந்தால் தான் நீ திருநெடுக்க தகுதியானவன். யார் திருநெடுக்கணும்? வந்து போனவர்கள் இல்லை, டிசைபிள். வெளிநாடுகளில் வித்தியாசமாக இருக்குது, சின்ன குழந்தை கூட எடுக்குது. ஆனால் திருவிருந்து யாருக்கு என்றால் அப்பம் பிற்கும்படி சீஷைகள் கூடி வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். புரோஜியாருக்கு திருவிருந்து அல்ல, குழந்தைகளுக்கு திருவிருந்து அல்ல. நல்லா அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவன் பிரசங்கித்தான், சம்பாஷித்தான், நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். யோசித்து பாருங்கள், நீங்கள் நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவர் பாஸ்டர் கீழே தள்ளிடுவாங்க. நடுராத்திரி மட்டும். ஏனென்றால் டிசைபிள், தேர் ஆர் கன்சிஸ்டன்ட், தேர் ஆர் கமிட்டட், their ears are open, the eyes are open. கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது, இருதயம் திறந்திருக்கிறது. நடுராத்திரி மட்டும். 5 நிமிஷம் கூடி போச்சுன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடும்ல. ஆண்களும் டென்ஷன், பெண்களும் டென்ஷன். உடனே போதகரை பார்க்க, கடிகாரத்தை பார்க்க, அவரை பார்க்க, இவரை பார்க்க நெளிய. திரும்ப சொல்லுகிறேன், முந்திரி செய்தி சொல்லியிருப்பேன், புதிய மனிதனுக்குள்ளே புதிய ஆசைகள் வர வேண்டும், புதிய எண்ணங்கள் வர வேண்டும், புதிய ஆவல் உண்டாக வேண்டும். இது வரைக்கும் வேதத்தில் எனக்கு ஆவல் இல்லை, ஆவல் கொஞ்சம் கூட இல்லை எனக்கு. ஏதோ கடமைக்குன்னு படிப்பேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு வேதம் சொல்லித் தரல, அந்த பின்னணி நான் வளரவும் இல்லை. எனக்கு ஒழுங்காக பசுத்த வேதாகமன்ற வாசிக்க எனக்கு தெரியாது. உண்மை சொல்கிறேன், பசுத்த வேதாகமம் வாயில நுழையில. ஆனால் ஆவல் வரும்போது, ஆசை வரும்போது, ஒரு உண்மை சொல்லுகிறேன், இதுவரை நான் எந்த இறையர் கல்லூரிலும் படித்ததில்லை. ஐ நெவர் பீன் இன் அ பைபிள் ஸ்கூல் ஆல் மை லைஃப். ஆசை இருந்தது, ஆனால் வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்லுங்க விஷயம் தெரியுமா? when a real disciple will have a eager to listen to the word of God. எனக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த செய்திகளை கஷ்டப்பட்டு நாங்கள் பேசுகிறோம், ஒளிப்பதிவு செய்கிறோம். என்னுடைய பல பலவீனங்களுக்கு மத்தியிலே நான் பேசுகிறேன். கேட்கிறவர்கள் அதாவது 2 digit தான், நாட் ஈவன் 3 digit. புரிந்தவர்களுக்கு புரிய வைக்கிறேன். அதை கேட்கிறவர்கள் 2 digit தான் கேட்குறாங்க. ஆனால் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டும். தேவன் சொன்னார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனினை காண்பாய். இன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன் காலையில். அந்த புஸ்தகம் 1840 எழுதின புஸ்தகம். அந்த மணி யோசித்திருக்க மாட்டார். 2001 இந்தியாவில் ஸ்டீஃபன் என்கிற மனிதன் என் புஸ்தகத்தை வாசிப்பார். அது நாளைக்கு அந்த ஒன்று அதை காட்டுறேன் உங்களுக்கு. யோசித்து பாருங்க, அவர் மரித்து போனார், அவர் புஸ்தகம் பேசுகிறது, அவருடைய செய்திகளை நான் பயன்படுத்துகிறேன். சீஷன் என்ற வார்த்தையின் ஒரு பொருள் வளருகிறவன், வளர்ச்சி அடைகிறவன். திரும்ப சொல்கிறேன், ப்ராக்ரஸ். திரையிலே பாருங்கள், ஸ்கிரிப்சுரல், ஸ்பிரிச்சுவல், ஸ்லோ, சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராங். திரும்ப சொல்லுகிறேன், வளர்ச்சி என்பது ஸ்லோவா. நம்பர் 2 சிஸ்டமேட்டிக், படிப்படியாய். ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகத்தில். அடுத்து ஸ்கிரிப்சுரல், வசனத்தில். கடைசியாக ஸ்ட்ராங், திரும்புறவை. ஸ்லோ, 2வது சிஸ்டமேட்டிக், 3வது ஸ்பிரிச்சுவல், 4வது ஸ்கிரிப்சுரல், கடைசியில் ஸ்ட்ராங். இதுதான் வளர்ச்சி. ஒரே நாளை வளர முடியாது. நான் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று. எத்தனையோ ஆண்டுகள் பொறுத்து வளர்ந்தேன். வசனத்தில் ஆசை, இந்த ஆரம்ப நாட்களில் இருக்கிறது ஆசை இருந்துச்சு. எனவே தான் ஒரு மாபெரும் தேவமனிடத்தில் 16 ஆண்டு காலம் அவரோடு கூட இணைந்து பணியாற்றினேன். பணத்துக்காக அல்ல, இப்படி ஒன்றும் பெருசாக கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. பட் ஐ லவ் தி வேர்ல்ட். அவருடைய தாக்கம் தான் இன்றைக்கு. 2வது குறிப்பு கவனிங்க. சீஷன் என்று சொன்னால் அதே நிலை அல்ல, ப்ராக்ரஸ் இன் எவ்ரி டே டு டே லைஃப். ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்.
தட் மஸ்ட் பி a progress. ஜெபத்தில், வசனத்தில், பண்பில், பேச்சில், கேரக்டரில், கொடுப்பதில். சில பேரை பார்க்குறேன், அன்னைக்கும் 10 ரூபா, இன்றைக்கும் 10 ரூபா அந்த காணிக்கை. அன்னைக்கும் 10 ரூபா தான் போட்டாங்க. பிள்ளைகள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க, இன்றைக்கும் 10 ரூபா தான். சொல்லிக்கொண்டே இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அதே 10 ரூபா தான். என்ன யோசித்து பார்த்தீங்களா? இதில் என்ன தெரியுது? they are not progress. a disciple, நான் 3 காரியம் சொன்னேன், சரியா பாருங்கள். சீஷன், அவனுக்கு ஒரு ஆசிரியர் உண்டு, அவனுக்கு ஒரு பள்ளி உண்டு. அவன் சீஷர், ஆனால் பள்ளியில் ஒழுங்காக படிக்கலை, அந்த ஆசிரியர் பேச்சும் கேட்கல, ஆசிரியருடைய பாடத்தையும் கற்றுக்கலை. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், த கேரக்டர் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் காட். இரண்டாவது, அன்பானவர்களே, யோவான் 11:52, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிறிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்கதரிசியாக சொன்னான். நான் சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்காக. தேவனுடைய பிள்ளைகள், கவனிங்கள். இப்படி யாருன்னு சொன்னால் நல்ல கவனிங்க. ஒரு காலத்தில் சிதறி இருந்தோம். யோவான் 11:52, we are scattered. அடுத்து கவனிங்க, நாம் யார் தெரியுமா? மரணத்தில், அக்கிரமத்தில், அசுத்தத்தில், அநியாயத்தில், நோக்கம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், கவனிங்க, சிதறி இருந்த ஒரு காலத்தை சிதறி இருந்தோம். திருமறை சொல்லுகிறது, முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்போதோ தேவனுடைய ஜனங்களாய். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம், இப்போதோ இரக்கம் பெற்றிருக்கிறோம். வாஸ் சேஞ்ச். ஒரு பிள்ளை என்று சொல்லும்போது திரும்ப சொல்லுகிறேன், இதுக்கு ஒரு 3 குறிப்பு சொல்ல போகிறேன். பிள்ளை என்றால் ஒரு தகப்பன் இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும். புரிய நினைக்கிறேன். யூ மஸ்ட் ஹேவ் அ ஃபாதர், மஸ்ட் ஹேவ் ஃபேமிலி. தானே எவரும் பிறந்ததில்லை. புரிய நினைக்கிறேன்ல, தானே எவரும் பிறந்ததில்லை. பிள்ளைனாலே ஒரு தகப்பன், தாய், ஒரு குடும்பம். இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்பமே இல்லை. நான் சொல்ல ஆவிக்குரிய குடும்பம். எந்த சபைக்கு போகிறீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா சபைக்கும் போகிறேன். அடங்கி இருக்க விருப்பம் இல்லை, கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நான் ஒரு போதகரோடு 16 ஆண்டுகள் பயணித்தேன். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஒரு சபையில் இருந்தேன், 14 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த ஊழியம். ஒரு குடும்பம். திரும்ப சொல்கிறேன், இஃப் யூ ஆர் a child of God, you must have a father, you must have family. சின்ன கேள்வி, உன் தகப்பன் யார்? உன் குடும்பம் எது? உன் சபை தான் உன் குடும்பம், உன் போதகம் தான் உன் தகப்பன். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களை பார்க்குறேன், they never mention their mentor. அவளை வழி நடத்தின மெய்ப்பனை சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய பிரபலங்கள் அவளுடைய பேட்டியெல்லாம் பார்க்குறேன். அந்த பாஸ்டர் என்னை சந்தித்தார். எந்த பாஸ்டர்? நான் ஒரு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா என்கிற ஒரு தேவ மனிதனோட 16 ஆண்டுகள். அப்போ தான் என்னை முதலாக என்னோட பேசினார், ஜெபிக்க சொன்னார், ஜெபி கற்றுக் கொடுத்தார். அதில் எனக்கு எந்த வருத்தம் இல்லை. நிறைய பாஸ்டருங்க, திரும்ப சொல்லுகிறேன், நீ ஒருவரை மேற்கோள் காட்டு, நீ அப்போது மேற்கோள் காட்டப்படுவாய். நீங்கள் நிறைய பேர் யாரை மேற்கோள் காட்டுற? எப்படி வளர்ந்தீங்க? நானே வளர்ந்துட்டேன். இதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தானே எவரும் பிறந்ததில்லை. யாரும் பிறக்க முடியாது. ஏதாவது ஒரு ஊன்றுகோல் இருக்கும், ஒரு விதை இருக்கும். என்னுடைய விதை ஒரு தெய்வ மனிதர். அப்படி என்னை யாரும் சொல்லுவார்களா? எனக்கு அது அவசியம் இல்லை. பிள்ளை என்றாலே ஒரு தகப்பன் இருக்கணும். தகப்பனை பேரில் அப்பா பேர் இன்ஷியலி சொல்லுதே, ஒய் மை ஃபாதர். எனக்கு முன்னால் பி ஸ்டீவன் தேவகுமார், அந்த பி எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணியம். அப்படின்னால் என் தகப்பன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, தாய், சகோதர சகோதரிகள், இப்பொழுது என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள். தட் மஸ்ட் பி ஃபேமிலி. சில்ட்ரன் என்றாலே குடும்பம் வேணும், ஒரு தகப்பன் இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும். முன்ன சொன்னேன், ஒரு பள்ளி இருக்கணும், ஒரு ஆசிரியர் இருக்கணும். மூன்றாவது, யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாயிருக்கும். கவனிங்க, அவன் ஒரு மந்தையா இருக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், ஷீப். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள். 3 காரியங்கள் சொல்கிறேன்.
ஆடுகள், தொழுவம், மேய்ப்பன். புரியுதா உங்களுக்கு? இங்கே மூன்று வசனத்தில் இருக்குது. 14 வசனத்தில் திரையில் பாருங்கள். ஆடுகள், அடுத்து தொழுவம், ஒரு மேய்ப்பன். புரியும் நினைக்கிறேன். ஆடுகள், தொழுவம், மேய்ப்பன். இதற்கு தொழுவம் பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, இளைப்பாறை. அதுக்காக தான் அந்த ஃப்ளாக், அந்த ஷெல்டர். ஷெப்பர்டுக்கு தெரியுமா? உன்னை நடத்த, அமர்ந்த தண்ணீரை நடத்த, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க. இன்னைக்கு அடுத்து ஒன்று வசனம் போட்டுறது. அடுத்து ஒரு வசனம், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சின்ன கேள்வி, நீ உண்மையான ஆடா இருப்பாயானால் உன்னுடைய மேய்ப்பன் செவி கொடுக்கிறாயா? நீங்கள் பாஸ்டங்களாம் பாவம், கத்தி கத்தி ஜீவனே போயிடுது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை, ஓப்பன் சர்ஜரி, 10 அடைப்பு. பலமுறை சொல்லியிருக்கிறேன். எந்த கெட்ட பழக்கம் இல்லை, வெஜிடேரியன். சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், வெத்தலை பாக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் 10 அடைப்பு. அந்த மருத்துவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர். அடுத்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏன் பாஸ்டர். எத்தனை வருஷமா? ஏறக்குறைய அப்போ இருக்கும்போது ஒரு 46 ஆண்டு இருக்கும். அப்போது அவர் சொன்னார், நம்ப முடியல அப்படின்னார். ஏன்னு கேட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் 10 அடைப்புக்கு என்ன மல்டிபிள் பிளாக்ஸ், ஆனால் எல்லாமே 80, 85, 90. எனக்கு உயிர் வாழ்றது ரொம்ப அற்புதம். அப்புறம் சொன்னார், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா? அவட கேட்டேன், எப்படி எனக்கு வந்துச்சுன்னு. பல காரணங்கள் உண்டு. டிப்ரெஷன், மன அழுத்தம், மனநோவு, அதாவது வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள டெபாசிட் ஆகிடுமா? அதான் இந்த பிளாக்கு காரணமா, அடைப்புகளுக்கு காரணம். 5 வெயின்ஸ் போட்டுருது எனக்குள்ள. 3 மாதங்கள் மரணத்தோடு போராடினேன். நான் சொல்லும் விஷயம் தெரியுமா? நீ உண்மையான ஆள் இருந்தால் உன் மீட்பின் சத்தத்தை செவி கொடுப்பாய். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தல்ல. இன்றைக்கு ஊழியர்களுக்கு வியாதி காரணமே விசுவாசிங்க தான். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏகப்பட்ட மன அழுத்தம். அவர் மேலே காலமெல்லாம் அவருக்காக வாழறார். ஆனால் அவரை குறித்த மனத்தாங்கள், அவரை குறித்தே குற்றம் செலுத்துவது, அவரே தீமையாய் பேசுவது, இதெல்லாம் இயக்கங்கள் நடக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இங்கே 3 காரணம் சொல்ல நம்புகிறேன். ஃபார் எ ஷீப் யூ மஸ்ட் ஹவ் அ ஃப்ளாக். உனக்கு ஒரு பந்து இருக்கணும், உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணும். இருக்கிறாரா? ஒரு சபைக்கு ஒழுங்காக போங்க. இந்த வாரம் ஒரு சபை, அடுத்த வாரம் ஒரு சபை இல்லை. ஒருத்தருக்கு ஒரு வீடு தான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு அப்பா தான் இருக்கணும். தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு மேய்ப்பனை கொடுத்துருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்போம். He knows the way. எங்கே மேய்க்க வேண்டும், எப்படி மேய்க்க வேண்டும், எல்லாம் அவருக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், மேய்ப்பனுக்கு புத்தி சொல்கிற ஆடாக இருக்க வேண்டாம். மேய்ப்பனை முட்டுகிற ஆடாக வேண்டாம். மேய்ப்பனின் தேவை சந்திக்கிற ஆடாய். வேதம் சொல்லுகிறது, உடாடுகள் நிலையை நன்றாக அறிந்து கொள். உனக்கு வஸ்திரத்தை தரும், உனக்கு பாலை தரும். இன்றைக்கி ஆடு நம்மகிட்ட கேட்குது, பால் கொடுங்க, வஸ்திரம் கொடுங்கன்னு. இல்லை, மேய்ப்பன் மேய்க்கிற நோக்கமே வஸ்திரத்துக்காகவும் பாலுக்காக. நீ ஜனம் கேட்குறாங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க? நோ, தட்ஸ் நாட் ரியல் ஷீப். உண்மையான ஆடு வஸ்திரம் தரும், பால் தரும், இதமான மகிழ்விக்கும். மகிழ்ச்சி இல்லைன்னா வேதம் சொல்லுது, அந்த காணாமற் போன ஆட்டில் அதை தன் தோல் மேல் சுமந்து மகிழ்ச்சியோடு வந்தான். அப்போ அந்த ஆடு எந்த அளவுக்கு சப்மிஸாக இருந்திருக்கும், அந்த ஆடு எந்த அளவுக்கு அவனோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஏதோ வழி தப்பி போயிடுச்சு, உண்மைதான். ஏதோ ஒரு காரணம், வழி தெரியாமலோ ஏதோ ஒரு தோற்றத்தில் போயிடுச்சு. பட் ஸ்டில் அதை அவன் தன் தோல் மேலே, எவ்வளோ பாரம் தெரியுமா? அது 20 கிலோட இருக்கலாம். அந்த ஊர் ஆறுலாம் ரொம்ப புஷ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் பசுபுல் தானே, நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்லை, புஷ்டியான ஆடுகள். அதை தன் தோல் மேல் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். ஒரு சின்ன கேள்வி, ஆர் யூ ஹாப்பி? உன் மெய்ப்பனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடுக்கிறாயா?
உன் மந்தைகளே அமைதியாக இருக்கிறையா? இன்றைக்கி மந்தையில் எத்தனை போராட்டம், அதை இதை கடிக்கிறது, இதை அதை கடிக்கிறது, அது மேலே போகாமல் அது இதை பார்க்கறது இல்லை. யோசித்து பாருங்க. இல்லை, ஒரே மந்தை. திரும்ப வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். வசுந்தரையா சொன்னார், நீ சபைக்குள்ளே வரும்போதே செருப்பை கழற்றி போடுற இடத்துல உன்னுடைய அறிவு, பெருமை, ஜாதி, அந்தஸ்து, டைட்டில் எல்லாவற்றையும் கழற்றி போட்டு ஜஸ்ட் கம் அஸ் அ சைல்ட் ஆஃப் காட். இதனுடைய பிள்ளையா உள்ள உட்கார். பக்கத்தில் யாருக்கு வேணா இருக்கலாம். இன்றைக்கி நான் பார்க்குறேன், உட்காரும்போது கூட தகுதி பார்த்து உட்காடுறோம். ஈக்குவலாக என் இனம், என் ஜனம், என் தகுதி, என் அந்தஸ்து இல்லை. நல்லா பாருங்கள். அடுத்த வாரம் கூட வேணா பாருங்கள். இடம் தகுதி பார்த்து, இடம் பார்த்து, ஆள் பார்த்து உட்கார ஜனங்க ஏராளம் இருக்கிறாங்க. ஸ்டில் யூ ஆர் நாட் எ ஷீப். இன்னும் நீங்கள் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் தான் இருக்கலாம். நீங்கள் நினச்சிக்கலாம் தொழுவத்தில் இருக்கிறீங்கன்னு, ஆனால் தொழுவத்தில் இல்லை. ரைட். அடுத்தபடி who is a real character? ரோமர் 1:7. ரோமர் 1:7 வேதம் சொல்லுகிறது, தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், கொஞ்சம் கஷ்டம் புரியுது, புரிய வைக்கிறேன். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிருபை தருகிறார், ஊழியம் தருகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். த கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியன். அவன் யார் என்று சொன்னால், ஊழியம் செய்கிறவங்க தான் இங்கே கிறிஸ்தவங்க. அதாவது என்னுடைய செய்தி என்னவென்றால், த கேரக்டர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். தேவ ஜனத்தினுடைய பண்புகள். நீ தேவ ஜனன்னு சொன்னால் யூ மஸ்ட் பி டூ சம்திங் ஃபார் காட். நான் படிக்கிறேன், ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். நல்லவனும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. இப்படி கூட சொல்லலாம், பிகாஸ் ஐ ஒபெய்ட். நான் கீழ்ப்பணிந்ததினாலே எனக்கு கிருபை தந்தார். ரைட். பெருமை பாராட்ட அல்ல, ஊழியம் செய்ய. ஊழியம் என்று சொல்லும்போது அரங்கத்தில் அல்ல. நீங்கள் எல்லாருக்கும் மைக் படித்து பிரசங்கம் பண்ணணும். மைக் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய ஆசையே. அது ஒரு ஆவி, மனநோய். மைக் ஊழியம் அல்ல. அன்பானே, நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன பையன் சுவிசேஷம் சொன்னான் ஆண்டரை பற்றி. அவன் தான் எனக்கு பொய்யானதை இயேசுன்னு சொன்னான். அந்த பையன் மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்ணலை. நான் மைக் பிரசங்கம் பண்ண ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படலை. என்னோடு கூட படித்த 11ஆம் வகுப்பில் படித்த ஒரு மாணவர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். மைக் ஒருத்தர் ரட்சிக்காது. மைக்குக்காக ஆசைப்படாதீங்க. மைக் தராதனால எத்தனை பேர் சபைக்கு போகிறதில்ல. மைக் கொடுத்தா தான் சபைக்கு வருவேன். நிறைய பேர் பார்க்குறேன், மைக் கொடுத்தா தான் பாட்டே பாடுறாங்க. எல்லா சும்மா உட்காந்தே இருக்கிறாங்க. வேண்டாம், அது தேவனுக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், இது நான் கொடுக்குற தலைப்பு என்னவென்றால், யூ ஆர் எ செயின்ட். கவனிங்க, இந்த வருஷத்தை படிக்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் புரியும். கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி தந்திருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க, கவனிங்க. யூ ஆர் த சேம் ரேங்க் ஆஸ் அதர்ஸ். இது யாரையும் மட்டும் தட்ட அல்ல. அவங்களுக்கு கிருபை தந்தவர் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஊழியர் நினைக்கிறேன். சிலருக்கு மில்லியன் வியூஸ்லாம் இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். த சேம் ஐ ஆம் காட் ஹஸ் புட் மீ த சேம் ரேங்க். அவருக்கு வியூஸ் அதிகமாக இருக்கலாம், எனக்கு வியூஸ் குறைவாக இருக்கலாம். இன் இங்கிலீஷ் ஒன் சேம் ரேங்க். தமிழை படிக்கிறேன், அதில் போட்டிருக்குது தமிழில், எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். இதுக்கு நான் ஒரு 3 காரியம் கொடுக்குறேன். நம்பர் 1, திரையில் பாருங்கள், உங்களை யாராக மாற்றிருக்கிறாருன்னா பசுத்தவானாக மாற்றிருக்கிறாரு. 2வது உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. 3வது ஒரே நிலையை வச்சிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இன் இங்கிலீஷ் காட் மேட் யூ எ செயின்ட். ஏன் தெரியுமா? சேம் கவனன்ட். நல்லா கவனிக்கணும், யாரும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் அவர் எந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டாரோ அதே இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். அவர் என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அதே உடன்படிக்கை என்னோடும் பண்ணியிருக்கிறார். அவருக்கு 66 புஸ்தகம், எனக்கும் 66 புஸ்தகம் தான். எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒன்றும் அதிகம் இல்லை. அவர் யார் நோக்கி ஜெபிக்கிறாரோ நான் அவர் நோக்கி தான் ஜெபிக்கிறேன். அவருக்கு ஒரே தகப்பன், எனக்கும் ஒரே தகப்பன். அப்போ என்ன வித்தியாசம்? அர்ப்பணிப்பு. அவருடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். பட் காட் புட் இன் எ சேம் ரேங்க்.
நீங்கள் சின்ன கிராமத்தில் இருக்கலாம், நித்தியத்தில் உங்கள் 2 பேருக்கும் பலன் ஒன்று தான். த கேரக்டர் ஆஃப் அ செயின்ட், ஒரு கிறிஸ்துவனுடைய பண்புகள் என்ன? வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஊழியம். சின்ன கேள்வி, உங்கள் ஊழியம் என்னையா? தம்பி, உங்கள் ஊழியம் என்ன? உங்கள் சபையில் சும்மா வரணும், சும்மா போகணும்? ஐயா, உங்களை தான் கேட்குறேன், உங்கள் ஊழியம் என்ன? கடைசி பாட்டுக்கு போகிறீங்க, ஆமீன் உண்மையான வந்துடுறீங்க. அம்மா, உங்கள் ஊழியம் என்னம்மா? அப்படியே டிப்டாப்பாக போய் டிப்டாப்பாக வரணும். அதுக்காக கர்த்தர் ரட்சிக்கலையே. திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே, பிகாஸ் ஐ ஒபேட் ஹிம், கிருபை தந்தார். கவனிங்க, மேன்மையான ஊழியம். என்ன ஊழியமா? அப்போஸ்தலர் ஊழியம். அவரே சொல்லுகிறார், முன்பு நான் தூஷிக்கிறவனாய் இருந்தேன், கீழ்ப்படியாதவனாய் இருந்தேன், துன்பப்படுத்தினேன். என்ன ஊழியம்? மாபெரும் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம். இந்த அப்போஸ்தல என்பது பட்டம் அல்ல. ஐ எம் டூயிங் அன் அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரிஸ். நிறைய சபைகள், இத்தனை சபைகளை ஸ்தாபித்திருக்கு, என்னைக்கெல்லாம் தேவையில்லை. ஐ ட்ரெயின் 2000 பாஸ்டர்ஸ். அது விளம்பரத்துக்காக அல்ல. ஒரு 60 புஸ்தகங்கள், தாய் தகப்பன் இல்லாத ஒரு 2000 பிள்ளைகள். அன்பானவர்களே, இதெல்லாம் என்ன தெரியுமா? பிகாஸ் ஐ ஒபேட் ஹிம். அவர் கீழ்ப்படிந்தேன், கிருபை தந்தார், என்னை அப்படி அந்த வசனம் போட்டுருது, அருளி செய்தார். தமிழ் அழகான வசனம் இருக்குது, ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், நான் கொடுக்குற தலைப்பு சேம் கவனன்ட், சேம் பிளட், சேம் ரேங்க். சந்தோஷப்படுங்க ஊழியக்காரங்களே. ஒருவேளை அவர் இயேசு பென்ஸில் போகலாம், அவர் BMW இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் பரலோகத்தில் ரேங்க் 2 பேருக்குமே ஒன்று தான். சைக்கிளில் போகிற உங்களுக்கும் BMW காரில் வரவருக்கும் சேம் ரேங்க். நம்ப ஆமேன்னு சொல்லுங்கள். குற்றப்படுத்தல, குறை சொல்லலை. சேம் ரேங்க், பிகாஸ் சேம் கவனன்ட், சேம் ஃபாதர், சேம் பிளட், சேம் பைபிள், சேம் காலிங். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், சேம் காலிங். அப்போ அவருக்கு எப்படி கேட்டிங்கன்னா, அவருடைய அர்ப்பணம் இருக்கலாம், அவருடைய ஜப வாழ்க்கை இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மிடத்துல குறை இருக்கிறது, உயராமல் இருக்கிறோம். அது உயர்ந்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனவே உயர்ந்ததற்கு காரணம் கற்பிப்பது தவறு. சேம் ரேங்க். அடுத்தபடியாக 1 Peter 2:5, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை லிவிங் ஸ்டோன். ஒரு கிறிஸ்தவன் யார்? லிவிங் ஸ்டோன். கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன், நான் கொடுக்குற விளக்கம் லிவிங் ஸ்டோன். கவனிங்க, அதாவது கற்கள், ஒரு அஸ்திபாரத்துக்கு ரொம்ப தேவை கற்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ கட்டத்தை பார்க்குறோம், ஆர்கிடெக்ட் ஒர்க். ஆனால் கீழே என்னதான் போடுறாங்க? நல்லா பாறாங்கல், பெரிய பெரிய ஸ்ட்ராங் கல், பெரிய பெரிய கல்லாம் போடுறான். ஆனால் கல் மறைந்திருக்கிறது, கட்டிடம் தோற்றமளிக்கிறது. God has put you as a living stone. உங்களையும் என்னையும் ஒரு மிகப்பெரிய ஊழியத்திற்கு, ஒரு மிகப்பெரிய அறுவடைக்கு தேவன் நிஜமாக கற்களை வைத்திருக்கிறார். என்ன கற்கலாம்? ஜீவனுள்ள கற்களை போல. மாளிகை எப்படி வந்துச்சு? கற்கள் இல்லாமல் மாளிகை இல்லை. புரிஞ்சுக்கிறேன். வித்தவுட் ஸ்டோன் there is no mansion. நீங்கள் மேன்ஷனை பாராட்டலாம், அந்த கல் சொல்லும் நான் உள்ளே இருக்கிறேன். நண்பான ஊழியர்களே, நீங்களும் நானும் ஒரு ஜீவனுள்ள கற்களை போல. இன்றைக்கி நிறைய கோபுரங்கள், நிறைய பேரை வச்சுருக்காங்க. டவர் இருக்கட்டும், பரவாயில்ல. பட் அந்த டவருக்கு நீங்கள் தான் லிவிங் ஸ்டோன். உன்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஸ்டோன். அது எங்கே? ஏன்னா சேம் ஹவுஸ். ஆனால் என்னது? அது அஸ்திபாரம். புரிய நினைக்கிறேன். அஸ்திபாரம் இருக்குது, கட்டடம் ஒன்று தான், ஆனால் கல் மறைந்திருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்றால், மற்றவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கலாம். தேர் மோர் ப்ராமினன்ஸ், மோர் ஃபேமஸ், மோர் பாப்புலர். அதல்ல, ஆனால் யூ ஆர் மோர் ப்ரெஷியஸ். கவனிங்க, பிகாஸ் யூ ஆர் எ லிவிங் ஸ்டோன். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்ல கவனிங்க. தேர் மோர் ப்ராமினன்ட், மோர் பாப்புலர், மோர் ப்ராஸ்பரஸ். புரிய நினைக்கிறேன். ரொம்ப செழிப்பு,
ரொம்ப பெயர், ரொம்ப புகழ், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவங்கள பார்க்கணும். லெட் இட் பி, பட் யூ ஆர் லிவிங் ஸ்டோன். இங்கே தான் அஸ்திபாரம். பரலோகம் சொல்லும், இந்த மனுஷன் இல்லைன்னா அது இல்லை. எப்படி நினைக்கிறேன்? மிகப்பெரிய தேவமனினுடைய சாட்சியிலே ஜான் வெஸ்லி, வேல்ஸ் தேசத்துடைய மாபெரும் எழுப்புதல் வீரர், அவராலே இங்கிலாந்து தேசம் ரட்சிக்கப்பட்டது. மாதக்கணக்கான கூட்டங்கள், தொடர்ந்து 60 நாள் கூட நடத்தியிருக்கிறார். குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். தியேட்டர்கள் மூடப்பட்டது, மதுபான கடைகள் மூடப்பட்டது, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் மூடப்பட்டது, சிறைச்சாலையில் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். 60 நாட்கள் மாபெரும் எழுப்புதல். ஜான் வெஸ்லி, வேல்ஸ் தேசத்தினுடைய அறுவடையின் எஜமான். ஒரு நாள் வீடு அவரை பகலில் இருக்கும்போது அவர் சொன்னாராம், ஆண்டவரே என்னையும் நீ பயன்படுத்துகிறே நன்றி அப்படின்னாராம். சும்மா ஈஸியாக உட்காந்துருக்கும்போது, தேங்க்யூ லார்ட் யூ ஆர் யூசிங் மீ. அப்போ தேவன் சொன்னாராம், உன்னை நான் பயன்படுத்தவே இல்லைனாராம். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் பேர் வருது, அன்றைக்கெல்லாம் ரேடியோ, அந்த செய்தித்தாள்களிலே ஜான் வெஸ்லி பேர் பிரபலமாக இருக்கிறது. இவாஞ்சலிஸ்ட் ஜான் வெஸ்லி. மதுபான கடைகள் மூடப்பட்டது, நிறைய பேர் போராடினாங்க, இவரால் எங்களுக்கு வியாபாரம் போச்சு. விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது இங்கிலாந்தில். குற்றவாளிகள் குறைந்து போனார்கள். மிகப்பெரிய பிரபலமானார் ஜான் வெஸ்லி. ஒரு கர்த்தர் சொன்னாரா, நாட் பிகாஸ் ஆஃப் யூ, உன் பிரசங்கத்தால் அல்ல. ஒரு தரிசனத்தை பகல் வேளையில் காட்டினார். தரிசனம் என்னவென்றால், இதை பார் அப்படின்னாராம். அவருக்கு முன்னால் ஒரு தரிசனம். வெஸ்லி, ஜான் வெஸ்லி பிரசங்கிக்கிறார். சாங்கி என்கிற ஒரு தேவ மனிதர் பாடுகிறார். அவர் ஆர்கன் வாசிக்கிறார். அடுத்து இன்னொரு காட்சி மாறுகிறது. அந்த ஆலயத்தினுடைய பேஸ்மெண்ட் ஒன்று இடம் இருக்குது, கீழறை, ரொம்ப கீழே இருக்கும் பள்ளத்தில். அந்த நாட்களிலெல்லாம் எலக்ட்ரிக் ஆர்கன் இல்லை, பியானோ. இன்றைக்கும் அநேக சபையில் இருக்கிறது. ஒரு பெரிய கூம்போடியில் இருக்கும், ஆர்கன் இருக்கும். அதனுடைய பைப் மேலே போகிற பைப் ஆர்கன். கீழே ஒருவர் அந்த கயிற்றை பிடித்து இழுப்பார். ஒரு இருட்டு அறையில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த கயிற்று பிடித்து இழுப்பார். வெளிக்காற்று உள்ளே போகும், உட்காற்று வெளியே வரும். அப்போ தான் சத்தம் வரும். அதான் பைப் ஆர்கன்ற பேர். அன்னைக்கு கீபோர்டு இல்லை. அந்த வயதான ஒரு பெரியவர் அதான் அந்த வேலை செய்கிறார். அவர் சொல்கிறார், வயதான நரைத்த முடி, பழுத்த வயது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த கயிற்று இழுக்கும்போது முடியல வரால, அவர் சொல்கிறாரு, லார்ட் சேவ் வேல்ஸ், தேவனே வேல்ஸை ரட்சியும். ஒவ்வொரு முறை இழுக்கும்போது வியர்வெல்லாம் வருது. தேவனே எங்கள் தேசத்தை ரட்சியும். கயிற்றை விடுவார். அவர் விட்டுட்டாருன்னா இங்கே சத்தம் தான், காற்று வரும், சத்தம் வராது. தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் டு போ. தேவனே தேசத்தை வேல்ஸை ரட்சியும் அன்று சொன்னாரா. உன் பிரசங்கம் இல்லை, அந்த 7 மணியினுடைய கண்ணீர் இஸ் ப்ரேயிங் ஃபார் லாங் டைம். நீ 60 நாள் தான் பேசினேன், அந்த ஆள் 60 வருஷமாக ஜெபம் பண்ணுறாரு. அவனுடைய கண்ணீர் ஜெபம் தான் தேசத்தின் ரட்சிப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. அஸ்திபாரம் மறைந்திருக்கும், கட்டடங்கள் பிரம்மாண்டமாக இருக்கட்டும், பட் லெட் இட் பி எ ஃபவுண்டேஷன். ஒரு ஊழியத்துக்கு அஸ்திபாரமாய், உன் திருச்சபைக்கு அஸ்திபாரமாய், உன் ஏக்கத்துக்கு அஸ்திபாரம் பாராட்ட மாட்டாங்க, ஆனால் பரலோகம் பாராட்டும். இதைத்தான் சொன்னேன் ஒரு வார்த்தையில். சேம் ஹவுஸ். செலவுக்கல் எங்கே இருக்குது? அந்த வீட்டில் தான். சாதாரண கல் எங்கே இருக்குது? அந்த கட்டடத்தில் தான். புரிய நினைக்கிறல? சலவைக்கல் அதே கட்டடம், சாதாரண கருங்கல் அதே கட்டடம். சலவைக்கல்லை பாராட்டுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் சாதாரண கல் கீழே இருக்குது, பாராட்டுறதில்லை. ஆண்டவர் இந்த சாதாரண கல்லை வச்சுருக்கலாம், பி ஹாப்பி அபவுட் இட். த சேம் ஃபவுண்டேஷன் பரலோகம் உன்னை உயர்த்தும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் பண்புகள். அடுத்தபடி ரோமர் 12:5 வேதம் சொல்லுகிறது. 12:5 தமிழை சொல்லுகிறேன். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். இந்த கேரக்டர் என்னன்னு திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. வித்தியாசமான ஜாதி, வித்தியாசமான இனம், வித்தியாசமான மொழி, ஆனால் ஒன்று கிறிஸ்துவுக்குள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் அவயவங்களாக இருக்கிறோம். ஒப்பு நினைக்கிறேன், ஒரே சரீரம், சேம் பாடி. தமிழை சொல்ல விரும்புகிறேன்,
கர்த்தர் யாரை வைத்திருக்க தெரியுமா? உங்களை ஒரு சபையிலே அவயவங்களாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை அது பயனுள்ள அவயமாக இருக்கலாம். இந்த சரீரத்தில் எந்த அவயமும் பயனில்லைன்னு சொல்ல முடியாது. கண் சொல்ல முடியாது, கால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு அவயவங்களும் பயனுள்ளது தான். ஒரு அவயம் பழுதுபட்டால் எல்லா அவயவங்களுமே பாடுபடுகிறது. தேவன் சொல்கிறார், உன்னை ஒரு அவயவமாய் மாற்றியிருக்கிறேன். எங்கே தெரியுமா? சரீரத்தில், சபையில். தலையார் கிறிஸ்து. திரும்ப சொல்லுகிறேன், இதற்கு விளக்கம் தரேன். யூ ஆர் மெம்பர் இன் த சேம் பாடி, சேம் ஹெட். ஒரு தலைவர், சரீரம் சபை. நீ கண்ணாயிரு, காலாயிரு, வாயாயிரு, செவியாயிரு, கண்ணாயிரு, ஒருவேளை மறைந்திருக்கிற ஏதோ ஒரு உறுப்பாயிரு. இப்படி தான் இருப்பேன். ஒருவர் சொன்னார், 10,000 கூட செருப்பு அவங்களோட காலில் தான் போடணும், தலையில் போடக்கூடாது. அப்படியானால் கால் தேவை. அது செருப்பு தான் காஸ்ட்லி, பட் இருக்க வேண்டிய இடம் அதுதான். புரிந்தால் புரியட்டும். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு கிறிஸ்தவன் மணவாட்டி, அவர் மணவாளன். வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலுள்ள பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. Who is a Christian? The character. ஆயத்தமாக்கப்பட்டவன். Is prepared. காலையோ மாலையோ, நள்ளிரவோ நடுப்பகலோ. இந்த கொரோனாவிலே எத்தனை ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள். தன்னை மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணினவன். நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. Who is the character of God? ஒரு விசுவாசி மணவாட்டிக்கு ஒப்பனை. கவனியுங்கள். அடுத்து ஒரே மணவாளன். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒப்புவித்திருக்கிறேன். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், சேம் மாஸ்டர், ஒரே மணவாளன். இந்த கடைசி சொல்றது ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். அவன் தான் கிறிஸ்தவன். இதுதான் கேரக்டர் ஆஃப் அ கிறிஸ்டியன் பிலீவர். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். சின்ன கேள்வி, மரணம் போஸ்ட்கார்ட் போட்டு வரதில்லை. மரணமே என்ற வார்த்தைக்கு பொருளே எதிர்பார்க்கிற ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். பட் ஸ்டில் ஐ ஆம் ப்ரிப்பேர்ட். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஏகமாக சொல்லுகிறேன், இன் இங்கிலீஷ் as well as Tamil. The character of a Christian, number 1, is a disciple. அவன் சீஷன். 2வது, அவன் பிள்ளை, is a child of God. 3வது, மந்தையில் உள்ள ஆடு, is a sheep. 4வது குறிப்பு, கர்த்தர் அவனை பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். தமிழ் வேதத்தில் ஊழியம். 1 கொரிந்தியர் 1:2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறார். யூ ஆர் a saint. இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. செயின்ட். 4வது குறிப்பு, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள். மாளிகை புகழப்படும், ஆனால் கல் மறைந்திருக்கும். ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்குது ரெண்டுமே. சேம் பில்டிங். 5வது, யூ ஆர் த மெம்பர்ஸ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் அந்த சரீரத்தில் அவயமாக இருக்கிறீங்க. அதெல்லாம் கவனிங்கன்னு. உங்களை நீங்கள் விரும்பலை, அவர் உங்களை இணைத்தார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். நான் விரும்பலை இந்த கை இங்கே இருக்கணும்னு, இந்த கால் இங்கே இருக்கணும், இந்த கண் இங்கே இருக்கணும். ஐ நெவர் டிசைர் ஃபார் தட். தேவன் சொன்னார், இது இங்கே தான் இருக்கணும், கை இங்கே தான் இருக்கணும், கால் இங்கே தான் இருக்கணும். யோசித்து பாருங்கள், டிசைன்ட் எவ்ரிதிங். காட் டிசைன்ட் யூ இன் த பாடி. சின்ன சபையில் வச்சுருந்தாருன்னா சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு எல்லோரும் மெகா சபை தான். யாரை பார்த்தாலும் ஏசி, பாட்டு, காரு, பங்களா, அங்கே இருக்கிற பிரபலங்கள் வேண்டாம். அவங்கள பார்க்க போகாதீங்க. இல்லை பெருமை, எங்கள் சபைக்கு அவர் வரார், இவர் வரார், யார் வேணால் வரட்டும், ஏசுனார் வராரா? தேவன் எந்த சபையில் வைத்தாரோ சாகும் வரை சபையில் உண்மையாக இருங்க. கடைசியாக, நீ ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளன் வரப்போகிறார். மணவாளன் வரப்போகிறாரே, ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை போடுவோம். நல்ல தகப்பனே, எங்கோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம்.
எங்களை தொழுவத்துள்ள ஆடுகளாய், ஆண்டவரே ஜீவனுள்ள கற்களாய், பிள்ளைகளாய், எங்களை பசுத்தவான்களாய், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக மணவாளனுக்கு காத்திருக்கிற ஒரு மணவாட்டியாய் எங்கள் ஆயத்த மணிநீரே உமக்கு நன்றி. சிஷ்யராக்கினரே நன்றி, பிள்ளையாக்கினரே நன்றி, ஜீவனுள்ள கற்களாய் மாற்றினரே நன்றி, உடைய தொழுவத்தில் கொண்டு சேர்த்தீரே நன்றி. ஜீவனுள்ள கற்களாய் ஆண்டவரே மாத்திரமல்ல ஆண்டவரே ஒரு மணவாட்டிக்கு உடைய கிருபைகளை தந்தீரே நன்றி. அந்த கேரக்டரோடு வாழ, அந்த கமிட்டட், அந்த கன்சிஸ்டன்ஸ் அதனோடு வாழ உதவி செய்யும். உம்முடைய சுபாவங்கள் என்னிலே காணட்டும். ஒரு பழைய பாடல், உமை காண்போர் என்னை காண, உம்முடைய சாயல் நான் வளர இரக்கம் பாரட்டும். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நித்தியத்தில் பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியில் உம்முடைய சாயலை தரித்து கொண்டு வாழ, உம்மை போல பேச, உம்மை போல நடக்க கிருபை தாரும், தயவு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேரக்டர் ஆஃப் காட்ஸ் பீப்புள், இதுதான் ஒரு குண லட்சணங்கள். பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எந்த ஜாதி தேவையில்லை. ஜாதி பார்க்குற கிறிஸ்தவங்க பரலும் போக மாட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. அது பல காரணங்களை சொல்லலாம். நான் அப்படி சொல்லியிருந்தா இருந்தேன், இல்லை ஒத்து வராது, சுபாவங்கள் வேறு, பண்புகள் வேறு, அவங்களுடைய காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. என் 3 பிள்ளைகள், வித்தியாசமான குடும்பங்கள், ரைட். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்றைக்கு தேவனுடைய மந்தைக்குள்ளே வந்துட்டோமோ தேவ ஜனங்களாக இருக்கிறோம். எனவே இந்த செய்தியை திரும்ப திரும்ப யூடியூப்பில் கேளுங்க, ஊழியர்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள், ஜனங்களுக்கு போதியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுக்கேற்ற மனவாட்டியாய், தேவனுக்கேற்ற ஜீவனுள்ள கற்களாய், தேவனுக்கேற்ற அவயவங்களாய், தேவனுக்கேற்ற சிஷ்யர்களாய் வாழ வளர ஜெபிப்போம், ஆசைப்படுவோம். தேவன் கிருபைகளை தருவார். காட் பிளஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற மகிமையான நாள் வரை நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய சபை மக்களோடு இன்றும் என்றும் எந்நாளும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.